கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். வில்லியம் கோல்கேட் இங்கிலாந்தில் பிறந்து அங்கு உள்நாட்டு போர் நடந்தபோது அமெரிக்காவிற்கு இடம்பெயர்ந்தார். அங்கு தனது 19வது வயதில் தனது உறவினர் பெண்ணின் உதவியுடன் சோப்பு கம்பெனி ஆரம்பித்தார். ஆனால் தோல்வியை சந்தித்தார். அப்போது அவரது நண்பர் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி யாக்கோபு ஆண்டவரிடம், நீர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் தந்து என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால் நீர் என் தேவனாய் இருப்பீர் என்றான். அதே போல நீயும் ஜெபி, விசுவாசி என்று கோல்கேட் நண்பர் கூறினார். வில்லியம் கோல்கேட் ஆண்டவரிடம் ஜெபித்து ஒரு பொருத்தனையும் பண்ணினார். அந்த பொருத்தனை என்னவென்றால், நான் எனக்கு வரும் வருமானத்தில் 10% கொடுப்பேன் என்று. அதே போலவே அவர் வியாபாரம் விருத்தியானது. கோல்கேட் நிறுவனம் வளர்ந்தது. அவர் ஐஸ்வர்யவான் ஆனார். தனது தசம பாகத்தை படிப்படியாக உயர்த்தி தனது கடைசி நாட்களில் 90%க்கு மேலாக தசம பாகம் கொடுத்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தியடைந்து அந்நிய தேசத்தில் மகா பெரியவனானான். காரணம், ஆண்டவரின் சத்தத்திற்கு ஈசாக்கும் அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமும் கீழ்ப்படிந்தார்கள். நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாமும் ஈசாக்கும் கேட்டார்கள். இன்று ஆண்டவர் போகக்கூடாது என்று சொல்லும் இடத்திற்கு போகாமலும் அவர் போக சொல்லும் இடத்திற்கு போகும்போதும் நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார். இன்று நாம் அவருடைய சத்தத்திற்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் தன் பிள்ளைகளிடத்தில் அதிகம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலையே. ஆண்டவரின் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த பெற்றோருக்கும் தேவன் நமக்கு தந்த ஆசிரியர்களுக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியும் போது நாளுக்கு நாள் நம்மை விருத்தியடைய பண்ணுவார். நம் எல்லைகளை விரிவாக்குவார். எனவே ஆபிரகாம் ஈசாக்கை போல கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, பஞ்ச காலத்தில் எங்களை கைவிடாதிரும். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் விருத்தியடைய கிருபை செய்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.